வணக்கம். வணக்கம். திமுக கட்சியினுடைய கூடாரமான ஊழல் பிரிச்சாளின் மாளிகையான அண்ணா அறிவாலயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு செங்கலையும் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக உருவுவேன் என்று பாரதிய ஜனதா மாநிலத்தில் இருக்க அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் ஒரு அறைகோல் விட்டிருக்கிறாரே. திராவிட முன்னேற்றங்களுடைய அறிவாலயத்தினுடைய செங்கலை திரு அண்ணாமலையால் உருவ முடியுமா? ஏன் உருவ போகிறார்? அது ஒரு சிம்பாலிக்கா சொல்றது தான். அதாவது திமுகவை வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டு தான் அது வரைக்கும் நான் அரசியலில் இருப்பேன் அப்படிங்கறது அப்படி சொல்ற. செங்கலை உருவுங்கிறது திமுகவை காலி பண்றது. திமுக காலி பண்ண வரைக்கும் நான் அரசியல் இருப்பேன். கொளுத்து வேலை செய்கிறதுலாம் அண்ணாமலை ஐபிஎஸ் சொல்லலை. ஆனால் திமுக காரன் தான் கமலாலயத்தை உடை பண்ணிட்டு வந்தான். போராட்டம் வந்தாவன். ஆனால் நாம் அப்படி அறிவாலயத்தை உடை பண்ணிட்டு புறப்பட்டு போகலை. நாங்கள் அறிவாலயத்தை உடைப்போம் அப்படின்னுக்கிட்டு வருவோம் அப்படின்னுக்கிட்டு அண்ணாமலை ஐபிஎஸ் சொல்லலை. செங்கலை உருவன்னு சொல்கிறது ஒரு சிம்பாலிக்கு. திமுகவை காலி பண்ணுவோம் அப்படிங்கிற அர்த்தத்தில் அதை அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை அவர் ஏன் சொல்கிறாருன்னா, அண்ணாமலை ஐபிஎஸ் பிஜேபிக்கு தலைவராக இருக்க வேண்டாம்னு திமுக வேலை செய்யுது. அதாவது பிஜேபியில் அண்ணாமலை ஐபிஎஸ் தலைவராக இருக்க வேணாம் அப்படின்னுக்கிட்டு அதிமுக காரங்களாம் அதான் பண்ணுறாங்க. குடைச்சல் இல்லை, ஜெயிச்சிருவாருன்னு பயப்படுறாங்க. அண்ணாமலை வளர்ச்சி தாங்க முடியல. அண்ணாமலை இருந்தால் திமுக காலி ஆகிடும். அதனால கேப்டனை மாற்றுங்கிறாங்க. பதறாங்க. ஆமாம் ஆமாம், பயப்படுறாங்க. அண்ணாமலை தலைவராக இருந்தால் திமுகவை பாஜக வெற்றி கொண்டுடும். அதனால அண்ணாமலை வேண்டான்னு திமுகவும் முயற்சி பண்ணுது, அதிமுகவும் முயற்சி பண்ணுது. இப்போ தெளிவாயிடுச்சு, அண்ணாமலை ஐபிஎஸ் தான் தலைவர்னு தெளிவாயிடுச்சு. அண்ணாமலை ஐபிஎஸ் தான் தலைவர்னு தெளிவான உடனே மீசையில் மண்ணு ஒட்டலை அப்படின்னுக்கிட்டு ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணியில் எதிர்மறை கருத்தா எங்களுக்கு என்ன ஆளுநரும் இருக்கட்டும் அண்ணாமலையும் இருக்கட்டும், அப்போதான் நாங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னுக்கிட்டு அப்படி சொல்கிறோம். நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, உள்ளுக்குள்ள ஒரு வஞ்சத்தை வச்சுக்கிட்டு நீ நல்லா இருப்பா வாழ்ந்துருப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்டாலின் சொன்னாரு பொதுக்கூட்டத்தில். அண்ணாமலையும் இருக்கட்டும் ஆளுநரும் இருக்கட்டும், அது எங்களுக்கு நல்லதுதான். அதுதான் மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் சொல்றாரு. ஒரு கட்சியில யாரு தலைவராக இருக்கணும்னுட்டு இன்னொரு கட்சியில யாரு தலைவராக இருக்கணும்ட்டு நீங்க முடிவு பண்றீங்களா? அதை ஸ்டாலின் முடிவு பண்றதா? எங்க கட்சியில இன்னொரு கட்சியில யாரு தலைவருங்கிறத அவரு முடிவு பண்ணுவாராமா? இன்னொரு கட்சியில தலைவரை முடிவு பண்றதா? நான் தலைவராக இருக்கிறனோ இல்லையோ, நான் இங்கதான் இருப்பேன், தலைவனாக இருப்பேன் அல்லது தொண்டனாக இருப்பேன். அது அறிவாலயத்தினுடைய ஒவ்வொரு செங்கலையும் உருவுற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார் அவரு. சரியா? அவரு தலைவரா தான் இருப்பாரு செங்கலை உருவுற வரைக்கும். சிம்பாலிக்கா தான் சொல்றேன். திமுக அழிக்கிற வரைக்கும் அண்ணாமலை ஐபிஎஸ் தலைவரா தான் இருப்பாரு. அண்ணாமலை ஐபிஎஸ் தலைமையில தான் ஆட்சி அமையும் தமிழ்நாட்டில். அதை தான் அவரு சொல்லி இருக்கிறார். ஒரு வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். அப்ப இதுல நமக்கு கிடைக்கிற செய்தி என்னன்னா, திமுக அண்ணாமலையை பார்த்து பயந்து, அண்ணாமலை தலைவர் இல்லாம வேற யாராவது பிஜேபியில தலைவராக இருந்தா சமாளிச்சுக்கலான்னு அவங்க நினைக்கிறாங்க. அதிமுகவும் அப்படிதான் நினைக்குது, எடப்பாடி பழனிசாமியும் அப்படிதான் நினைக்கிறாங்க, எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. அண்ணாமலையை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா அண்ணாமலைகிட்ட உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு, சத்தியம் இருக்கு, துணிச்சல் இருக்கு, அறிவு இருக்கு, படித்தவர், சாணக்கிய தனம் இருக்கு. இதெல்லாம் பட்டம் வாங்கினவங்க, யாவனும் படித்தவங்க கிடையாது, படித்த மேதை. அவங்க கட்சியில் பட்டம் வாங்கினவங்க இருக்கிறான், ஆனால் படித்தவன் கிடையாது, அறிவாளி கிடையாது. ஆனால் அண்ணாமலை ஐபிஎஸ் அறிவாளி, திறமையானவர். அவரை பார்த்து திமுக பயப்படுது, அதிமுக பயப்படுது, எல்லாருமே பயப்படுறாங்கனாலே அதுக்கு பொருள் என்னன்னா, இவர் தான் கேப்பபிள் பர்சன், இவர் தகுதியானவர், அதனால தான் குற்றவாளிங்க பயப்படுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு, கதறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இவர் ஜெயிப்பாருங்கிறது தெரிஞ்சு போச்சா? அப்போ அண்ணாமலையின் பின்னால் தான் வெற்றி இருக்கு. அப்ப வெற்றி நமக்கு வந்துடுச்சுனாலே அறிவாலயம் விழுந்துருச்சுன்னு தானே அர்த்தம். அடுத்த முதலமைச்சர் அண்ணாமலை. ஆமா, அடுத்த முதலமைச்சர் அண்ணாமலை தான் 2026. அப்ப அறிவாலயத்தினுடைய செங்கல் உருவியாச்சுன்னு தான் அர்த்தம். அதுக்குன்னுக்கிட்டு போய் இடிச்சு உருவுறது இல்லை, அப்படி இல்லை. அப்படி இல்லை. ஆட்சி மாற்றத்தை, திமுகவினுடைய வீழ்ச்சியை, செங்கலை உருவுவோம், ஒவ்வொரு செங்கலையும் உருவுற வரைக்கும் நான் ஓய மாட்டேன், இங்கே தான் இருப்பேன்னு அண்ணாமலை ஐபிஎஸ் சொல்லி இருக்கிறது 100% சரி. அது நடக்கும்.
திமுக ஒழிக்கப்படும். ஓகே சார், தேங்க்யூ. வணக்கம். தேங்க்யூ.